படிக்கிற மெத்தடு, ஹிண்ட்ஸ் எடுக்கிற மெத்தடு சரியில்லாதனால தான் எல்லாருக்கும் ஃபெயிலியர் ஆகுது. இப்ப உகரையீற்று சிறப்பு விதிகள்னா இந்த ஒரு மைண்ட் மேப் போதும். இப்ப இத பார்த்ததுமே உங்களுக்கு வந்து உகரையீற்று சிறப்பு விதிகள்ல வந்து வல்லினம் மிகாமல் இயல்பாகத்தான் வரும் அப்படிங்கிறது பார்த்ததுமே தெரியுது. அப்ப இதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷனுக்கு கை கொடுக்கும். அதற்கான எக்ஸாம்பிளும் கீழே கொடுத்தாச்சு. இதை தான் நீங்க வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். ஆனா நான் கொடுக்கக்கூடிய பக்கங்கள் எதற்காக விரிவாக விளக்கமாக கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் நல்லா புரியணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஹிண்ட்ஸ் எடுக்கிற டைம் வந்து 10 நிமிஷத்துல எடுக்கணும். பயிற்சி பண்ற டைம் வந்து அதிகப்படியான நேரம் பயிற்சி பண்ணணும். அப்ப இது இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிட்டு அதுக்கும் பிறகு இந்த மைண்ட் மேப்பை டிரா பண்ணி நோட்ல வைக்கும்போது எப்படி இது மறக்கும், மறுநாள் இது பார்க்கும்போது ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி மெத்தடில் தான் நீங்க படிக்கணும். நான் கொடுக்குற எல்லாத்தையும் எழுதக்கூடாது. எழுதுனீங்கன்னா நீங்க 3 வருஷம் ஆனாலும் சரி 4 வருஷம் ஆனாலும் சரி படிக்கவே முடியாது. அதனாலதான் நீங்க பிடிஎஃப் வாங்கியிருந்தா எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. ஹிண்ட்ஸ் எடுக்கிறேன்னு அது ஒரு 4 மணி நேரம் ஆக்கிவீங்க. எப்பதான் படிப்பீங்க, எப்பதான் பயிற்சி செய்வீங்க? அதை தான் நான் சொல்றேன். நீங்க வந்து நான் கொடுக்குற கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்குங்க, அந்த கான்செப்டை புரிஞ்சுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இந்த மைண்ட் மேப்பை டிரா பண்ணிக்கங்க. இதுதான் ஹிண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இதை கான்செப்டை பார்ப்போம், உங்களுக்கு புரியும். உகரையீற்று சிறப்பு விதிகள் வந்து விதிகள் பார்க்கலாம். முதல் விதி பாருங்க, நிலைமொழியில வந்து வேற்றுமை உருபுகள், அதாவது ஒடு அல்லது அது, இந்த மாதிரி நிலைமொழியில வேற்றுமை உருபு வந்து வருமொழி வந்து வல்லினம் வந்திருந்தா, பிளஸுக்கு பிறகு உள்ளது வருமொழி, அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து நிலைமொழி, வல்லினம் வந்திருந்தால் ரெண்டும் புணரும் போது என்னவாக புணரும் அப்படின்னா வல்லினம் மிகாமல் இயல்பாக புணரும் அப்படிங்கிறதான் இதனுடைய கருத்து. இதுல பாருங்க, ராமனோடு ஒடுன்னு வந்திருக்கா, அடுத்தது சென்றான் வருமொழி, இதுல வல்லினம் மிகாமல் இயல்பாக வந்துள்ளது. ராமனது அதுங்கிற வேற்றுமை உருவு வந்திருக்கா, அப்ப கை, இதுல வந்து வல்லினம் மிகாமல் வந்துள்ளது. அடுத்தது பாருங்க, முற்றியலுகிற எண்கள், நிலைமொழியில வந்து முற்றியலுகிற எண்கள் வந்து வருமொழியில வல்லினம் வந்தால் வல்லினம் மிகாமல் இயல்பாக தான் வரும். அப்ப 7 கடல் 1 கை, வல்லினம் மிகாமல் வந்துள்ளது. அடுத்தது வினைத்தொகை, வினைத்தொகை வந்து வல்லினம் வரும்போது, அதாவது நடுகள், நடுகின்ற கல், நடும்கள், அந்த மாதிரி நம்ம வந்து 3 காலத்தையும் காட்டுவது வந்து வினைத்தொகை, அது வந்து வல்லினம் மிகாமல் இயல்பாக வந்துள்ளது. அடுத்தது சுட்டு அல்லது வினாப்பெயர்கள், நிலைமொழியில வந்து சுட்டு அல்லது வினாப்பெயர்கள், அது இது அப்படிங்கிறது சுட்டு பெயர், எதுங்கிறது வினாப்பெயர் வந்து வருமொழி வந்து வல்லினம் வரும்போது வல்லினம் மிகாமல் இயல்பாக வரும். அது கண்டான், எது கண்டான். இது வந்து ரிவிஷன் பண்றது ஈஸி. இதுல என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இது எப்படி நீங்க நெக்ஸ்ட் டைம் புரியாதுன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ விளக்கமாக நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம். ராமனோடு பிளஸ் சென்றான் சேர்த்து எழுதுக. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், 3ஆம் வேற்றுமை உருபு ஒடு அல்லது அது வந்தது, வருமொழி முதல் எழுத்து வந்து வல்லினம் வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகாமல் இயல்பாக வரும்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப ராமனோடு சென்றான் அப்படிங்கிறது சரி. அடுத்தது பாருங்க, ராமனது பிளஸ் கை, இதுல வந்து ராமனது அதுங்கிற 3ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு, வருமொழி முதல் எழுத்து வல்லின எழுத்து வந்திருக்கு, அப்ப வல்லினம் மிகாமல் இயல்பாக வந்துள்ளது. அடுத்தது பாருங்க, 7 பிளஸ் கடல் சேர்த்து எழுதுக. இப்ப 7 அப்படிங்கிறது முற்றியலுகிற எண், முற்றியலுகிற எண் வரும்போது நமக்கு வந்து வல்லினம் மிகாமல் வரும், இயல்பாக வரும்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு முற்றியலுகரம்னா என்னன்னு தெரியணும். வன்தொடரை தவிர்த்து மெல்லினம் அல்லது இடையினத்துல, அதாவது எரல வளல இடையினம், அப்ப இந்த இடையின எழுத்துக்கள் வந்து உகரம் ஏற்று வந்தால் அது வந்து என்ன அப்படின்னா முற்றியலுகரம். இடையின எழுத்து என்ன, ழ வந்து என்ன எழுத்துக்கு உகரம் ஏற்று வந்துள்ளது. அப்ப இல் பிளஸ் உ, உகரம் ஏற்று வரும்போது லு, அப்படி வரும்போது அதை வந்து முற்றியலுகரம் சொல்றோம். அப்ப முற்றியலுகிற எண்ணுல வந்து என்னன்னா வல்லினம் மிகாது. அடுத்து 1 பிளஸ் கை சேர்த்து எழுதுக. நானும் சொன்னேன், இப்போ முற்றியலுகிற எண்கள் வரும்போது வல்லினம் மிகாதுன்னு சொன்னா, அப்ப எரல வளலங்கையில அது வந்து ரா வந்து உகரம் ஏற்று வந்துள்ளது, அது முற்றியலுகரம், வல்லினம் மிகாது. அதே மாதிரி நமக்கு 1ங்கிறது 1 எனவும், 2ங்கிறது 2 எனவும், 6ங்கிறது 6, இந்த மாதிரி விகாரம் பட்டு வரும்போது அந்த எண்களின் அருகில் வந்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறது இது விளக்கம் கொடுத்திருக்கேன். அடுத்தது நடு பிளஸ் கல் சேர்த்து எழுதுக. நடுகள் வினைத்தொகையில வந்து வல்லினம் மிகாது. அதாவது எப்படின்னா, வினைத்தொகைங்கிறத முதல்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 3 காலத்தையும் காட்டும். நட்டக்கல் இறந்த காலம், நடுகின்ற கல் நிகழ்காலம், நடும் கல் எதிர்காலம், இந்த மாதிரி 3 காலத்தையும் காட்டக்கூடியது வந்து வினைத்தொகைன்னு சொல்றோம். அதுல வந்து வல்லினம் மிகாது. இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
இது திருப்பி திருப்பி நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடும். அடுத்தது அது பிளஸ் கண்டான் சேர்த்து எழுதுக. அது இது அப்படிங்கிற சுட்டு பெயர் எதுங்கிற வினா பெயருக்கு முன்னாடி வல்லினம் மிகாதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாமே தான் வந்து நமக்கு உகரை ஈற்று சிறப்பு விதிகள். அப்ப இதை பார்த்து இப்ப நீங்க இந்த விளக்கம் தானே நான் இங்க மைண்ட் மேப்ல தெளிவா கொடுத்துருக்கேன். நான் சொன்னது எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. ஓடு அது இதுல வல்லினம் மிகாது. முற்றியலுகிற எண்கள் 7 1 2 இதுல வல்லினம் மிகாது. வினை தொகையில வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். சுட்டு பெயர்கள் வினா பெயர் அது இது எதுல வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். இது என்ன உங்களுக்கு இந்த மைண்ட் மேப்பை மட்டும் போட்டு வச்சா ஏன் வந்து புரியாது? இதுல என்ன டைம் பத்தல, எனக்கு ஹிண்ட்ஸ் எடுக்கிறேன், நான் 1 டே போகுது அப்படிங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த மைண்ட் மேப் மட்டும் நீங்க டிரா பண்ணி வைங்க. மற்ற கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் எழுதாதீங்க. அதை ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து ஊகார ஈற்று சிறப்பு விதிகள். ஊகார ஈற்று அப்படின்னா என்ன? நம்ம வந்து அகர ஈறு, ஆகார ஈறு, இகர ஈறு, உகர ஈறு, ஊகார ஈறுன்னு சொல்றோம். இந்த பூ அப்படிங்கிறத பிரிச்சிங்கன்னா இப்பு பிளஸ் ஊ. அப்போ ஊங்கிற எழுத்து ஈற்றெழுத்தா வந்துள்ளது, அதனால அது ஊகார ஈறு. ஆங்கிற எழுத்து ஈற்றெழுத்தா வந்தா அகர ஈறு. அந்த மாதிரி நம்ம அதை பிரிக்கும் போது ஈற்றெழுத்து என்ன வருதோ அதை அந்த ஈராக சொல்றோம். அப்படி வரும்போது அதனுடைய புணர்ச்சி விதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பூப்பெயர் முன் வல்லினம் வரும்போது, இது வந்து பூ அப்படிங்கிறது பூப்பெயர் முன் வல்லினம் வரும்போது நமக்கு வந்து 2 விதமாக புணரும். என்ன அப்படின்னா, வல்லினம் மிகுந்து புணரும், அதற்கு இன எழுத்தான மெல்லின எழுத்தும் மிகுந்து புணரும். அப்ப இதற்கு விடை வந்து பூங்கொடினும் வரும், பூக்கொடினும் வரும். அப்ப இதற்கான வல்லினம் மிகுந்து வரும் சொல்றோம் இல்லையா, அந்த கா அதுதான் வந்து அதற்கு அதே எழுத்து இக்கு வரும்போது அது வல்லினம் மிகுந்து வந்துள்ளது. அதற்கு இன எழுத்து அப்படிங்கும்போது காவுக்கு இன எழுத்து என்ன? அந்த ங்காவும் மிகுந்து வரும், மெல்லினமும் மிகுந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பூ பிளஸ் பறித்தாள் பிரித்தெழுதுக வந்து பூ பறித்தாள். அப்ப இதுக்கும் வந்து பூப்பெயர் முன்னணி பூம்பறித்தாள் அப்படின்னு தானே வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் 2ஆம் வேற்றுமை தொகையாக இருக்கும் பட்சத்தில் பூப்பெயர் முன் வந்து வல்லினம் மட்டும்தான் மிகும். அதாவது பூவை பறித்தாள் ஐங்கிற வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. அப்ப 2ஆம் வேற்றுமை தொகை 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மட்டும்தான் மிகுந்து வரும், இனம் மெல்லின எழுத்து மிகுந்து வராது. இதான் கான்செப்ட். இப்போ இதை நீங்க வந்து மைண்ட் மேப்ல போட்டு வச்சுக்கோங்க. இதுல என்ன புரியல உங்களுக்கு? ஊகார ஈற்று சிறப்பு விதிகள். பூப்பெயர் புணர்ச்சி எப்படி புணரும்னு சொல்றோம். 2 வழிகளில் புணரும். ஒண்ணு வந்து வல்லினம் மிகுந்து பூக்கொடினும் புணரும், இன மெல்லினம் மிகுந்து பூங்கொடினும் புணரும். அடுத்தது வினை அல்லது வேற்றுமை தொடர், அதாவது 2ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மட்டுமே மிகுந்து வரும். அவ்வளவுதான். இதுதான் நீங்க ஈஸி. இதெல்லாம் வந்து ஹிண்ட்ஸ் எடுக்க டைம் ஆகுதுன்னு சொல்றீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்து ஏகார ஓகார ஈற்று சிறப்பு விதி, அதாவது அவனே கண்டான் பிரித்தெழுதுக. அவனே பிளஸ் கண்டான், அதாவது என்ன சொல்றாங்க, ஏ இந்த ஈற்றெழுத்து வந்து ஏனோ அல்லது ஓனோ வந்தா வல்லினம் மிகாமல் இயல்பாக வரும். இந்த நேவை பிரிச்சிங்கன்னா இன்னு பிளஸ் ஏன்னு வருது. அதே மாதிரி இந்த நோவை பிரிச்சிங்கன்னா இன்னு பிளஸ் ஓன்னு வரும். இந்த மாதிரி ஏனோ அல்லது ஓனோ வரும் பட்சத்தில் வல்லினம் மிகாமல் இயல்பாக வரும். அவனே கண்டான், அவனோ கண்டான். அடுத்து ஐகார ஈற்று சிறப்பு விதிகள். இப்ப பாருங்க, தென்னந்தோப்பு பிரித்தெழுதுக. விடை வந்து தென்னை பிளஸ் தோப்பு. இதுல பாத்தீங்க அப்படின்னா தென்னைங்கிற ஈற்றெழுத்து ஐகார ஈருங்கும் போது இதை பிரிச்சிங்கன்னா எப்படி பிரியும்? இன் பிளஸ் ஐன்னு பிரியும், இன் பிளஸ் ஐ. அப்ப அந்த ஐகார ஈறு கெட்டு இந்த ஐகாரம் வந்து கெட்டுரும். அடுத்தது அம்சாரியை தோன்றும், அம்சாரியை தோன்றி தென்னந்தோப்பு இந்த இம்மு வந்து இந்தாக மாறும், இம்மு வந்து இந்தாக மாறி தென்னந்தோப்புன்னு உங்களுக்கு புணரும். அடுத்தது புன்னை பிளஸ் காணல், புன்னை பிளஸ் காணல் சேர்த்து எழுதுக, புன்னையங்காணல். இதுல பாத்தீங்கன்னா ஐகாரம் கெடாது, ஐகாரம் கெடாமல் அம்சாரியை பெற்று இது வந்து என்னவாக மாறும்? இந்த இம்மு வந்து இங்காக மாறும். இம்மு வந்து எப்படி மாறும்? இங்கென மாறும். அப்போ புன்னையங்காணல் எப்பொழுதுமே வந்து அம்சாரியை பெறும்போது அது என்னவா மாறிடுது? இம்மு வந்து இந்தா மாறுது, அல்லது இம்மு வந்து இங்க, அதாவது இனமான இன எழுத்தாக மாறுகிறது. அந்த இம் கெட்டு இன எழுத்தாக மாறுகிறது. அடுத்தது
பனை பிளஸ் கொடி சேர்த்து எழுதுக. கொடி பனைக்கு அடுத்து கொடி வரும்போது அது வல்லின எழுத்து மிகுந்து புணரும். அடுத்தது பனங்கிழங்கு பிரித்தெழுதுக. பனை பிளஸ் கிழங்கு. இப்ப இதுல வந்து பனை பிளஸ் கிழங்கு சேர்த்து எழுதும் போது அதுல உள்ள ஐகாரம் கெட்டு அம்சாரியை இடம்பெற்று இன மெல்லின எழுத்து மிகுந்துள்ளது. இன மெல்லினம்னா இதற்கு இனமான மெல்லின எழுத்து என்ன? இங்கு. அப்ப பனங்கிழங்குன்னு வரும். அடுத்தது பனை பிளஸ் திரள். பனை பிளஸ் திரள் சேர்த்து எழுதுக. இதுல வந்து என்ன அப்படின்னா 2 விதமாக புணரும். பனைத்திரள் வல்லினம் மிகுந்தும் புணருது. ஐகாரம் கெட்டு அம்சாரியை பெற்று பனந்திரள் இன மெல்லின எழுத்து மிகுந்தும் புணர்ந்துள்ளது. அடுத்தது பனை பிளஸ் அட்டு சேர்த்து எழுதுக. ஐகாரம் கெட்டு என்ன ஆகுது அப்படின்னா அகரம் ஆகாரமாக, அதாவது வருமொழி முதல் எழுத்தில் உள்ள அகரம் ஆகாரமாக நீண்டு பனாட்டு அப்படின்னு புணருது. ஐகார ஈற்று சிறப்பு விதிகள்னா உங்களுக்கு என்ன மைண்டுக்கு ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா அம்சாரியை இடம்பெறும் அப்படிங்கிறது மைண்டுக்கு வந்துடணும். இப்ப அம்சாரியை இடம்பெறும் போது சிலது ஐகாரம் கெடாமலும் புணரும், சிலது ஐகாரம் கெட்டு உங்களுக்கு இன மெல்லின எழுத்தாக மிகுந்தும் புணரும் அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் போதும். அப்படி இப்போ நீங்க அந்த பாயிண்ட் மைண்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த மைண்ட் மேப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நீங்க இதெல்லாம் நோட்ஸ் எடுக்க வேண்டியதுல இந்த மைண்ட் மேப்பை மட்டும் டிரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஐகார ஈற்று சிறப்பு விதிகள் அம்சாரி. ஐகாரம் கெட்டு வரும். எதுல? தென்னந்தோப்பு அப்படிங்கிறது ஐகாரம் கெட்டு வருது. கெடாமல் வரும்போது புன்னையம் காணல். அப்ப புன்னை வருதா? நை ஐ வருதா? அப்ப கெடாமல் வருது. அம்சாரியை இடம்பெற்று இன மெல்லின எழுத்து இங்க மிகுது. இங்கு வருதா? இந்த இடத்துல வந்து இன மெல்லின எழுத்து இந்து வருதா? அப்ப இது கெடாமல் இன மெல்லின எழுத்து மிகுந்து வருது. இது ஐகாரம் கெட்டு இன மெல்லின எழுத்து மிகுந்து வருது. ஆனா அம்சாரியை இடம்பெறுது. அடுத்தது பனை பிளஸ் வல்லினம். இது எப்படி புணரும் போது பல விதமா நம்ம பார்த்தோம். வல்லினம் மட்டும் மிகுந்து புணரும் பனைக்கொடி ஐகாரம் கெட்டு அம்சாரியை இடம்பெற்று அதற்கு இன மெல்லின எழுத்து மிகுந்து வரும் பனங்கிழங்கு. அடுத்தது அம்சாரியை பெறுதல் என இருவழிகளிலும் பனைத்திரள் பனந்திரள். இது வல்லினம் மிகுந்தும் வருது, அம்சாரியை இடம்பெற்றும் வருது. இதுல திரள்ல இரு வழிகள்ல புணருது. இது பார்த்ததுமே எவ்வளவு தெளிவா புரியுது. உயிர்வரின் ஐகாரம் கெட்டு வருமொழி அகரம் ஆகாரமாக நீண்டு பனாட்டு அப்படின்னு சொல்லி நீண்டு வருது. இப்ப இது ரொம்ப எளிமையா இருக்கும். அடுத்து அல்வழியில் குற்றியலுகரம் பிளஸ் வல்லினம். அதாவது நம்ம அல்வழி புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். வேற்றுமை புணர்ச்சி அல்லாதது. வேற்றுமைனா முதல் வேற்றுமை டு 8ஆம் வேற்றுமை வரைக்கும் இல்லாதது அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அதாவது வினைத்தொகை எழுவாய் தொடர் இப்படியெல்லாம் வருது இல்லையா? இருபெயரட்டு பண்பு தொகை இந்த மாதிரி எல்லாம் வர்றது வந்து அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து குற்றியலுகரத்துல எப்படி வல்லினம் வந்து சேர்ந்து வரும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத இதுல பார்க்க போறோம். காடு பிளஸ் கொடிது. காடு கொடிது வல்லினம் மிகாமல் வந்துள்ளது. அதாவது வன்தொடர் அல்லாத மற்ற 5 குற்றியலுகரங்களின் பின் வல்லினம் மிகாது. அதாவது மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம் இந்த மாதிரி வந்து வரக்கூடியதுல வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காடுங்கிறது என்ன தொடர் குற்றியலுகரம்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகர எழுத்து கு சு டு து பு ரு. அப்ப நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது நெடில் தொடர் குற்றியலுகரம். இதுல வல்லினம் மிகாது. அடுத்தது கொக்கு பிளஸ் பறந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகுந்து வரும். ஏன்னா இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர எழுத்து வன்தொடர் குற்றியலுகர எழுத்து. இதுல வல்லினம் மிகுந்து வரும். அடுத்தது ஈட்டு பிளஸ் புகழ். இது என்ன குற்றியலுகரம்? வன்தொடர் குற்றியலுகரம். அப்ப வந்து வல்லினம் மிகுந்து தானே வரும். ஏன் மிகாமல் வருது அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரத்துல வினைத்தொகையில் மட்டும் வல்லினம் மிகாது. இந்த பாயிண்ட் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கா? நம்ம வந்து வன்தொடர் குற்றியலுகரம்னா வல்லினம் மிகும் அப்படிங்கிறத படிச்சுட்டு போவோம். அப்ப இந்த இடத்துல ஈட்டு புகழ்னு டிக் பண்ணிட்டு வருவோம். இப்ப ஈட்டுங்கிறது வினைத்தொகை. ஈட்டிய புகழ், ஈட்டுகின்ற புகழ், ஈட்டும் புகழ் 3 காலத்தையும் காட்டுது வினைத்தொகை. சோ வல்லினம் மிகாது. அடுத்து அங்கு பிளஸ் கண்டான் சேர்த்து எழுதுக. அதாவது இடப்பொருளை குறிக்கக்கூடியது. நான் கீழே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இடப்பொருள் எதெல்லாம்னு. அங்கு இங்கு உங்கு இதெல்லாம் வந்து இடப்பொருள். அந்த இடப்பொருளை குறிக்கக்கூடிய மென்தொடர் குற்றியலுகர இடைச்சொற்கள் இதெல்லாம் வந்து இடைச்சொற்கள். இடப்பொருளை குறிக்கக்கூடியது மென்தொடர் குற்றியலுகரம். அப்படிங்கிறது என்ன? மென்தொடர் மெல்லினம். அந்த மென்தொடர் குற்றியலுகர இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகுந்து வரும். அப்ப அங்கு கண்டான். அடுத்தது இன்று பிளஸ் கண்டேன் சேர்த்து எழுதுக.
காலத்தை குறிக்கக்கூடிய நேற்று இன்று அப்படின்னு சொல்லி காலத்தை குறிக்கக்கூடிய இடைச்சொற்களின் பின்னால் வல்லினம் மிகாது. அப்ப இன்று கண்டேன் அப்படின்னு வரும். அல்வலியல் குற்றியலுகரம் பிளஸ் வல்லின புணர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி மைண்ட் மேப் இருக்கும்போது வல்லினம் மிகும் இடங்கள் வன்தொடர் குற்றியலுகரத்துல மிகும், இடப்பொருள் இடைச்சொற்கள்ல மிகும். வல்லினம் மிகா இடங்கள் வன்தொடர் அல்லாத மீதி 5 குற்றியலுகரத்துல மிகாது, காலப்பொருள் இடைச்சொல்ல மிகாது, வினைத்தொகை வன்தொடர் வினைத்தொகையில மிகாது. இது பார்த்ததுமே எவ்வளவு தெளிவா புரியுது. மைண்ட் மேப் புரியாது அப்படிங்கிறீங்க, நீங்களே பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்க, அவ்வளவு தெளிவா புரியும். இப்போ அடுத்து பாருங்க, ஆடு பிளஸ் கால் சேர்த்து எழுதுக. இப்போ டாரா ஒற்று வரும்போது நெடில் தொடர் குற்றியலுகரத்துல டாரா ஒற்று வரும்போது இரட்டிக்கும். ஆங்கிறது நெடில் தொடர், அப்ப ஆடுங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். இங்க டாவோ அல்லது ரூவோ, இப்போ வயிறு அப்படின்னா வயிற்று பசி இரு வரும். அது மாதிரி இந்த மாதிரி வர இடத்துல ஒற்று இரட்டிக்குதா, அந்த மாதிரி இரட்டிக்கும் போது இங்க வல்லினம் மிகும். ஒற்று இரட்டிக்கும், டாரா ஒற்று டா ரா ஒற்று இரட்டிக்கும் போது வல்லினம் மிகுந்து வரும். அடுத்தது இப்போ பாக்கு பிளஸ் தின்றான், அது உங்களுக்கு தெரியும், வன்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்க, குரங்கு பிளஸ் குட்டி, இது மென்தொடர் குற்றியலுகரம். நம்ம நார்மலா மென்தொடர் குற்றியலுகரம்னா வல்லினம் மிகாதுன்னு படித்தோம். அதுல விதிவிலக்கு என்ன அப்படின்னா வேற்றுமை புணர்ச்சியில் வல்லினம் மிகுது. அதாவது குரங்கினது குட்டி, 6ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகுந்து வந்துள்ளது. குரங்கு குட்டி. அவ்வளோதான். நம்ம இது வரைக்கும் பார்த்ததை அப்படியே வேற்றுமை புணர்ச்சி வன்தொடர் மென்தொடரில் எப்படி வருது இதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். குரங்கு குட்டி, பாக்கு தின்றான், ஆட்டுக்கால், இதெல்லாம் எப்படி மிகும் மிகாதுங்கிறது இங்கே மைண்ட் மேப்பில் அப்படியே ட்ரா பண்ணிக்க வேண்டியதான். இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.